சூர்யா அன்டைட்டில் 38 ப்ராஜெக்ட் இன்னையிலேருந்து வந்து கிக் ஸ்டார்ட் ஆகுது. ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் டைரக்ட் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுதா கொங்காரா. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட நம்மளோட சூர்யா சார் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்போவாக இருக்கே, கண்டிப்பாக ஒரு வேற லெவல் ஆஃப் ஒரு மூவியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி நமக்குள்ள வந்து ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தினுடைய பூஜை வந்து நேற்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பூஜையில் யார் யாரெல்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா சூர்யா சார், ஜோதிகா மேம், சிவகுமார் சார், கார்த்திக் சார், ஜிவி பிரகாஷ்குமார், காளி வெங்கட் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய முக்கியமான டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதில் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீடா யார் பண்றாங்க அப்படின்னா அபர்ணா பாலமுரளி, அவங்களும் அந்த பூஜையில் இருந்தாங்க. ஸோ அது மூலியமா தான் நமக்கே தெரிய வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யா சார், ஜிவி பிரகாஷ்குமார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ நேத்திக்கு மூலியமா அபர்ணா பாலமுரளி அவங்க தான் வந்து இந்த படத்தில் ஒரு ஃபீமேல் லீடா பண்றாங்க. சர்வம் தாளமயம் படத்தில் வந்து அவங்கள வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா தான் பயன்படுத்தியிருந்தாங்களே தவிர கதைக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கறதுனால கதைக்கு ஒரு முக்கியமான ரோலா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேரளால ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணதுலேருந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. ஸோ அவர் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்வீட் இந்த ப்ராஜெக்ட் நான் சைன் பண்ணியிருக்கேன், GV70 வந்து நான் வந்து சூர்யா சாரோட தான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு நான் டியூன் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டேன்னு ஒரு ட்வீட் போட்டாரு. நிறைய கொலாபரேஷன் இருக்குன்னு இருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் யார் கூட அப்படிங்கிறதையும் ஒரு ட்வீட் மூலியமா ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாரு. தாய்குடம் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு சவுத் இந்தியன் பேண்ட் கூட சேர்ந்து அந்த கொலாபரேஷன்ல ஒரு சாங் வந்து ரெடி பண்ணியிருக்காராம். அண்ட் இட்ஸ் ராக் நம்பர். அதுக்கான லிரிக் யார் எழுதியிருக்காரு அப்படின்னா அருண் ராஜா காமராஜா. இதே மாதிரி நிறைய கொலாபரேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் சூர்யா சார் இந்த டீமோட சேர்ந்து இங்க பூஜை பண்ணது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அஜ்மீர் மாஸ்க் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கேயே ஒரு சின்ன பிரேயர்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கதைக்களமானது GR கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தருடைய லைஃபை வந்து பேஸ் பண்ணி தான் படம் வந்து உருவாக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஒரு சின்ன ஸ்பெகுலேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் அந்த GR கோபிநாத் யாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவருக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் இந்த நியூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு, நீங்க இந்த காம்போல உருவாகிற திரைப்படம் என்ன மாதிரியான கதைகளமா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.